அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் அப்புறம் அடுத்த நாள் ரம்ஜான் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரம்ஜானுக்கு முந்தின நாள் இது பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து கோன் வச்சிட்ருக்காங்க. சின்னவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டா. அவள் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கோன் வைக்கிறா. பரவாயில்ல, ரொம்ப சூப்பராகவே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டேபு பார்த்து தான் வந்து கோன் வச்சிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு மருதாணி வந்து நம்ம வைக்கணும், என்னதான் கோன் வச்சாலும் மருதாணி வைக்கணும் அப்படின்றதுனால இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை மருதாணி அரைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மருதாணியில் வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, கொஞ்சோண்டு புளி பாக்கு அப்புறம் வந்து கிராம்பு வச்சு அரைச்சா நல்லா செவக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் புளி பாக்கு 2 கிராம்பு போட்டு நல்லா அரைச்சேன். ஒரு அலசுனதுக்கே தண்ணி கலர் பாருங்க அப்படி மாறிடுச்சு, சூப்பராக செவந்துருந்துச்சு. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஊற்றி எல்லா மருதாணியும் அரைச்சி எடுத்துட்டேன். கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அரைச்சதுக்கே என் கை நல்லா செவந்துக்குச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஜாமுன் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த எம்டிஆர்னு நினைக்கிறேன், அது வந்து செய்யலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அது செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு எப்பயுமே இந்த ஜாமுன் வந்து நல்லாவே வராது, கொஞ்சம் அந்த விரிசல் விட்ட மாதிரி தான் வரும். இந்த டைம் வந்து நான் நிறையா யூடியூப் சேனல் பார்த்து தான் செஞ்சேன். அப்பயுமே எனக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரல. ஸோ பால் ஊற்றி நல்லா வந்து அந்த கையில் ஒட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் பண்ணேன். என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ பார் ஈத் அன்னைக்கு இல்லை நம்ம வந்து கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, கரெக்டாக ஒரு 12 o'clock போல் கிச்சனுக்கு போயிட்டு, ஈதுக்கு முந்தின நாள் போயிட்டு நான் வந்து வெங்காயம் உரிக்கிறது கட் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு பிரியாணி வந்து நான் தாளித்து வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம அடுத்த நாள் காலையில் ஒரு 12 o'clock போயிட்டு அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரிசி போட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். அந்த நாள் ஃபுல்லாக நம்ம கிச்சன்லேயே இருக்காமல் நம்ம வந்து நல்லா ஜாலியாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா மைவி3ல நான் இருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த அதில் வந்து வல்லாரைக்கீரை நூடுல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஜாமுன் எப்படி விரிசல் விட்டுருக்குன்ட்டு. ஸோ பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை ஜீரா தண்ணியில் போட்டு ஊறுறதுக்காக வச்சுட்டேன். ஸோ எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. 12 o'clock மேலே தான் நான் பண்ணேன். எல்லாமே கறி எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் எந்திரிச்சு வெறும் அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டோம்னா நம்ம கரெக்டாகிடும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ நைட் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சும்மா டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இது அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் குன்னூர் போயிருந்தோம். எங்கள் சின்ன மாமாவோட கிராண்ட்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நல்லா செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன குட்டி ஐசல் பார்த்திங்கன்னா ஒரு பாய் ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை கட்டி நல்லா கேர்லியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பாயிஷ். இது பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பையன். எல்லாம் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த நாள் வந்து அப்படி போச்சு. ஈது என்னைக்கு அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இந்த டைம் இருந்துச்சு. வெட்னஸ்டேவா இல்லை தேர்ஸ்டேவா அப்படின்ட்டு. நாங்களாம் தேர்ஸ்டே தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என் பாப்பா பார்த்தீங்கன்னா வெறும் கை மட்டுமே தட்டிகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து டான்ஸ் ஆடவே ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் இந்த டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு நல்ல நாள்னா கூட நம்ம வந்து ஒரு கொண்டையை போட்டுட்டு கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. சில்லி சிக்கன்லாம் நம்ம எப்படியோ செய்வோம். ஸோ வந்து அதையும் நைட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா வெறும் வந்து நம்ம பொரிச்சு மட்டும் கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour to ஒரு 1 hourக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நம்மளும் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா அந்த அன்றைக்கி தான் நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம். இவங்க 2 பேர் பாருங்கள், என் தங்கச்சி பையனும் என் பொண்ணும் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த நாள் வந்து அப்படி ரொம்ப ஜாலியாக போச்சு. ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த அன்னைக்கு இடையில ஈதுக்கு முந்தின நாள் நான் பண்ணது வந்திருக்கும், இது அடுத்த நாள் ஈத் அன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்காது. ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும், பின்னாடி வந்து ஃபோட்டோஸ் பாருங்கள். ஃபோட்டோஸ் மட்டும் அது பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோடய ஃபேஸ் நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை, என்னோடய ஃபேஸும் அதில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பர்த்டே பாய், அவங்க அம்மா அத்தா 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. இது வந்து என் பெரிய பொண்ணு, ஹாய் சொல்லுவா பாருங்கள், அது வந்து என் பெரிய பொண்ணு. ஸோ இது வந்து ஈத் அன்னைக்கு நான் செஞ்ச பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் சட்னி, அப்புறம் வந்து சில்லி சிக்கன். இது பார்த்திங்கன்னா 2 பொண்ணும், இது வந்து அவங்களோட ஈத் ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். இது வந்து இதுதான் வந்து நான் என் ஹஸ்பண்டும் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இது வந்து என் ஃபேமிலி. இது வந்து என் சிஸ்டர், நான் வந்து பின்னாடி நிற்கிறது இது வந்து என்னோடய சிஸ்டர். ஸோ அவ்வளோதான், எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இந்த ஈத் போச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.